வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி, மகரிஷியின் கவிதைகளிலிருந்து துரியாதீதம் என்ற தலைப்பிலே பார்ப்போம். தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ் இரண்டினையே துய்த்த என் அறிவை காலம் பருமன் வேகம் விரைவென்னும் கணக்கினை கடந்து மெய்ப்பொருளோடு இணைத்தது. இனி பழிபுரியேன், புரிந்தவை கலைந்தேன், இறைநிலையை உணர்ந்தேன், இணைந்தேன், நினைந்தேன், நிறைந்தேன். இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன். நாம் மனிதர்களாக பிறந்தோம், மனிதர்களாக வாழுகின்றோமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும் முன்னே, மனிதர்களானாலும் மகான்களானாலும் யாராக இருந்தாலும் முதலில் அனுபவிப்பது ஐம்புலன் உணர்வுகளைத்தான். இந்த ஐம்புலன் உணர்வுகளிலிருந்து விடுபட்டு வெளியே வருகின்றவர்கள் மகான்களாக மாற்றம் பெறுகின்றார்கள். அப்படி இல்லாமல் நாம் மனிதனாக வாழுகின்ற பொழுது இந்த உணர்விலே அழுந்தி அதிலேயே தோய்ந்து விடுவதனால் நமக்கு இந்த தூய பெருநிலை துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய தூய்மையானது, பரவெளி என்று சொல்லக்கூடிய இறைநிலை தூய்மையானது பெருநிலை, ஒரு நிலையில் வைக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அது இங்கு அங்கு என்று சொல்லாதபடி எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் துரியாதீத நிலை என்று. இதற்கு மகரிஷி நிறைப்பேற்று நிலை என்று சொல்லுகின்றார்கள். அப்படி அந்த நிலைப்பேற்று நிலையை நாம் அகத்தவத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு அதைதான் மகரிஷி சொல்லுகின்றார், மெய்ப்பொருளோடு இணைத்தது. அந்த தவம் என்னை நான் என்று சொல்லுகின்ற இந்த உருவம் அதனோடு தன்னை இணைத்து கொண்டது. இறைநிலையை உணர்ந்தேன். முதல் உணர்ந்த பொழுது ஏற்பட்ட அந்த ஆனந்தம், அதையே நான் பிடித்து கொண்டு மேலும் 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 முயற்சி செய்ய அதனோடு இணைந்தேன் என்று சொல்லுகின்றார். உணர்ந்த பிறகு அதனோடவே தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த நிலை, இணைந்தேன். அப்புறம் நிறைந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது நான் இறைநிலையாகவே மாறிவிட்டேன், இறைநிலையும் நானும் வேறில்லை என்று அவ்வளவு மனமுருகி சொல்லுகின்ற அந்த நிலையை அவர் அனுபவித்ததனால்தான் மேலும் சொல்லுகின்றார், உணர்ந்து இவையெல்லாம் நான் அடைந்த பிறகு இனி பழிபுரியேன். எந்த விதத்திலும் மற்றவர்க்கோ தனக்கோ எதற்குமே துன்பம் தராத வகையில் வாழக்கூடிய நிலையை நான் பெற்றேன். புரிந்தவை கலைந்தேன். இங்குதான் நம் அகத்தாய்வு என்று சொல்லுகின்ற அந்த நிலையை உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் அகத்தவம் எனப்படுவது உணர்வது, அகத்தாய்வு எனப்படுவது தன்னிடம் உள்ள குறைகளை முதலில் உணர்ந்து அதை திருத்தி அதன் பிறகு வாழ்ந்து மற்றவர்களை வாழ வழிவகுப்பது. இந்த நிலையிலே நான் இனி பழிபுரியேன், புரிந்தவையை கலைந்தேன், இறைநிலையை உணர்ந்தேன், இணைந்தேன், நிறைந்தேன். இனி என் உடல் உயிர் ஆற்றலை, இந்த உடல் உயிர் மனம் ஆற்றல் என்று சொல்லுகின்ற அத்தனையுமே இறைநிலையிலிருந்து நான் பெற்றதுதான். அதனால் அதிலிருந்து வந்த சமூகத்தினாலும் நான் பலன் பெற்றிருக்கின்றேன். இந்த சமூகத்திற்கும் எனக்கும் எனது குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்கின்ற வகையிலே அனைவருக்கும் தொண்டு செய்வேன் என்கின்ற நிலையை இந்த தூய பெருநிலை துரியாதீதத்திலே நமக்கு விளக்குகின்றார். அதை ஏற்று நாம் அதன் வழி நடப்போம், அதற்கு மனவளக்கலைக்கு வருவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.